வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் ஸ்கந்தன் என்று சொல்லக் கலங்கிடமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவவராதே வினை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதி சாம்ராட் மகேஸ்வர். ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு விசேஷங்கள் அப்படிங்கிறது இருக்குது. நிறைய பேர் காசி யாத்திரையை பற்றி கேட்டிருக்கீங்க. இந்த காசி யாத்திரை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான யாத்திரை. விஸ்வநாதரை தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். பக்தர்களாய் பணிவார்கள், அடியார்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு இறைவனுக்கே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தொண்டு. இந்த சிவ யாத்திரையில் யாரெல்லாம் கலந்துக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க தாராளமாக அது கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். அதுலேயும் ரொம்ப ப்ரீமியமாக போகக்கூடிய இந்த நிகழ்ச்சி தான். அதையும் நான் சொல்லிவிட்றேன். இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துட்டுருக்கிறவங்க, நான் ரொம்ப நாள் போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, எங்கள் அப்பா அம்மா போகணும்னு சொல்கிறாங்க, யார் மூலமாக போனோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தாராளமாக யூ கேன் கான்டாக்ட். உங்களுக்கு நம்மளுடைய ஆஃபீஸ்லேருந்து நிறைய கைடன்ஸ் பண்ணுவாங்க. ப்ரீ புக்கிங் ரொம்ப முக்கியம். இன்றைய தினத்தில் நம்ம நாள் நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் இதோ நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளுக்குண்டான சிறப்புகள் இது. நாள் நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதை நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். நிறையா விஷயங்களில் உங்களுக்கு மற்றவர்கள் ஒரு காரியத்தை எடுத்து பண்ணும்போது நீங்கள் அந்த காரியத்தை வியூ பண்ணி அதுக்குண்டான ஒரு 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 கிளாரிட்டி எடுத்து நீங்கள் செயல்படுத்தும் போது ஆச்சரியமாக இருக்கும். எப்படின்னு பல பேர் ஆச்சரியப்படுவாங்க. பிகாஸ் உங்களுடைய செயல்பாடுகள் அந்த மாதிரி மாறி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். சில பேர் தந்தையார் அப்பா பண்ணக்கூடிய தொழிலை எடுத்து பண்ணுவாங்க. பதவி பேர் புகழ் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இன்றைய தினம் ஒரு அற்புதமான நாள், ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். வேலைக்கெல்லாம் முயற்சி பண்ணுறவங்க இன்றைய தினத்தில் முயற்சி பண்ணால் சூப்பராக இருக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி 90 மார்க்ஸ் கொடுப்பேன். நீங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்துருக்கு. ரொம்ப வயசானவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எனக்கு அது நடக்கலை, இது நடக்கலை, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கக்கூடாது. நம்ம கூட இருக்கிறவங்க ராசி நட்சத்திரமும் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ரொம்ப கவனமாக இருக்கணும். தசாபுத்தி அதை விட ரொம்ப முக்கியம். நமக்கு தசாபுத்தியும் நல்லா இருக்கணும். சப்போஸ் வெறுமனே கோச்சாரத்தை மட்டும் சொல்லிவிட்டு தசாபுத்தி ஜாதகத்தில் இருக்க கிரகங்களை நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ அதையும் பார்த்துட்டு இன்றைய தினத்தை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஒரு ஸ்மைலிங்கோட தினத்தை ஆரம்பிங்க. நிச்சயம் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். முடியாதவர்களுக்கு உதவி செய்யுங்க. முடிஞ்சவங்களுக்கு அவங்ககிட்டேருந்து ஏதேனும் உதவிகள் உங்களால் வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா குரு வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. காலேஜ் ஸ்கூல் சம்மந்தமான அரியர் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க, எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டே இருக்குன்ற சார், நான் படாத ஆடிட்டிங் படிச்சுட்டு இருக்கேன், எதையுமே மனசை மட்டும் தளர விட்டுறாதீங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ரயில்வேயில் பணியாற்றின்னு இருக்கிறவங்களுக்கு, வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அரசாங்க உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பிரயாணங்கள் லாபத்தை கொடுக்கும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அதே சமயத்தில் என்றைக்குமே நம்ம ஒரு கௌரவங்கிறது ரொம்ப முக்கியம். சரி இவங்களுக்காக அவங்களுக்காகன்னு விட்டு கொடுத்து போனோம்னா போச்சு. இப்படி எல்லாத்துக்காகவும் விட்டு கொடுத்து போனோம்னா நம்மளுக்குன்னு இருக்கக்கூடிய ஐடென்டிட்டி போயிடும். ஸோ நெவர் எவர் லூஸ் தட். உங்களுக்குன்னு ரிஷபராசிக்குன்னு ஒரு திறமை இருக்குது, அதை வெளிப்படுத்துங்க. மற்றவர்களை பார்த்து காம்ப்ளெக்ஸ்னால் அப்படியே நம்மளுக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. 10ல் 100ல் 1000ல் லட்சத்தில் நாமும் ஒருத்தராக இருக்கக்கூடாது. நாம் ஒரு நபராக இருக்கணுங்கிற உங்கள் எண்ணம் எப்போவுமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். குழந்தைகளுடைய ஸ்போர்ட்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. ஆன்சைட்டெல்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு வெற்றி தான். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. மிதுனராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது ரொம்ப சூப்பராக இருக்குது. நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பை கொண்டதாக இருக்கும். பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும்.
நல்லவர்களது நட்பு உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். கால் சம்பந்தமாக மூட்டு சம்பந்தமான உபாதைகள், இடுப்பு சம்பந்தமான பிரச்சனைகளில் கவனம் என்பது தேவை. தெரியாத மருத்துவத்தை யூடியூப்பை பார்த்து அதை பண்ணுறது இதை பண்ணுறது போன்ற விஷயங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. அதே சமயத்தில் நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்சது தான் கரெக்டுங்கிறதையும் ஒரு இடத்துல உடச்சிரும். அதுலேயும் கவனம் என்பது தேவை. அதனால் பேலன்ஸ்டான மைண்டு தான் உங்களுக்கு உதவி செய்யும். யாரையும் திட்டாதீங்க, பேசாதீங்க. சூரிய பகவான் 8ல் இருக்கார், கவனம் என்பது தேவை. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் பணவரவுகளை கொடுக்கும். பணம் வந்ததுக்கப்புறமும் யார்ட்டையும் கப்பு சிப்புன்னு சொல்லாமல் இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மிதுன ராசி நண்பர்களுக்கு திருமண சம்பந்தமான விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க, பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு, அப்படியே இருக்கட்டும். காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்கோ. அது எப்படி சார் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறதா? இல்லைங்க, கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் 2 குடும்பத்தாருக்கும் ஓகே பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணி டேட்டில் டிசைட் பண்ணதுக்கப்புறம் எடுத்து சொல்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மிதுனராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வேலை ஆட்கள்னால இந்த பிரச்சனைகள் தீரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா பைரவர் வழிபாடு. கடகராசி நண்பர்களே, கடகராசிக்கு இன்றைய தினத்தில் சாதகமாக இருக்குது. பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். கற்றோருக்கு சென்ற இடம் மிக சிறப்பாக இருக்கும். நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும். முத்தாக பேசி இந்த காரியத்தை சாதிச்சுடுவீங்க. உங்களுடைய வசீகரமான பேச்சு மற்றவர்களை ஈர்க்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஹேர் டிசைனராக இருந்துட்டுருக்கோம், மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துருக்கோம், பொட்டிக் வச்சுருக்கவங்க, கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கவங்க, ரியல் எஸ்டேட் வச்சுருக்கோம், ஃபினான்ஸ் வச்சுருக்கவங்க, அதே சமயத்தில் பேங்க் சம்மந்தமான ஒர்க்கில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, சிட் ஃபண்ட்ஸ் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் தங்கம், வெள்ளி, நகைக்கடை, டைல்ஸு, மார்பிள் சம்மந்தமான வியாபாரமெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். எல்லாம் இருந்தது சார், எல்லாத்தையும் விட்டு டவுன் ஆகி இப்போ சாதாரணமாக இருக்கேன், திருப்பி நான் சக்ஸஸ் பண்ணுவேன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு ஒவ்வொரு விஷயங்கள்லையும் பார்த்து பட்டு வாழ்க்கையினா இப்படி தானே தெரிஞ்சு பிடிச்சி சார். அதாவது நாட் வெரி ஈஸி, நாட் வெரி டஃப் ஆல்சோ, இட்ஸ் மீடியம் அப்படிங்கிறத நல்லா உணரக்கூடியதாக இருந்துகிட்ருப்பீங்க. உங்களை பற்றி ஒரு பெரிய அப்ரோச், அதாவது பெரிய ஒரு விஷயம், ஒரு பெரிய ஒரு எண்ணத்தை நீங்களே க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். அதாவது ஐ எம் நாட் லூசர், ஐ எம் சக்ஸஸ், ஐ வில் வின், ஐ வில் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ரொம்ப அழகாக மனசில் வந்து வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய திறமைகள் நிறையா இருந்துட்டுருக்கு. அதை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். நிச்சயமாக அதை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பதவி, பேர், புகழ், அந்தஸ்தெல்லாம் கூடி வரும். பிறருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும். சனி பகவானுடைய சில பாதகங்கள் அப்பப்போ நமக்கு ஒரு குழப்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதெல்லாம் தாண்டி வந்துடுவீங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமை எண்ணெய் காப்பு சாத்துறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு சிவாலயங்களுக்கு திங்கக்கிழமை நாள் போயிட்டு வாங்க. அதே சமயத்தில் திருநள்ளாறு போயிட்டு வர்றது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஃபினான்ஷியலாக பண விவகாரங்களில் கடனுக்காக கடன் வாங்கிறது, தப்பான மருத்துவத்தை எடுத்து இதுதான் சரின்னு பண்ணிட்டு இருக்கிறது, சரியில்லாத நபர்கள்ட்ட பழகி பேசிட்டு எனக்கு என்னமோ வாழ்க்கையில் இது நடக்கலாது, வைப்ரேஷன் தான். அதனால் நம்ம ரொம்ப பாசிட்டிவாக இருந்துட்டோம்னா பெருசாக நாள் அப்படியே ஓடி போயிடும். ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இன்றைய தினத்தில் இந்த வழிபாடுகளை மட்டும் செய்தால் நல்ல பலன்களை கொடுக்கும். கன்னிராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சாதக பாதகம் 2 விஷயத்தை எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 50% வீக்காக இருக்குது, 50% நன்னா இருக்குது. இரவு நேர பிரயாணங்கள் வேண்டாம், அவசரப்பட்டு பேச வேண்டாம், 1க்கு 100 முறை யோசித்து பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் ஒரு முடிவு எடுக்கும் முன்னாடி 4 தடவை யோசிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு சாதகமாக அவங்க ஃபஸ்ட்டு பேசும்போது என்ன பேசுவோம், அதுக்கப்புறம் ஆர்டர் வாங்கினதுக்கப்புறம் தே ஒன்ட் ஒர்க். ஸோ நம்மளை வந்து திருப்பியும் நம்ம வந்து உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்கும். வெப் டெவலப்பராக இருந்துட்டுருக்கோம், ஆன்லைன் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சினிமா நட்சத்திரமாக இருந்திருக்க டிஸ்ட்ரிபியூட்டரில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, வயர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க், எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்குது கிரகநிலை? என்னுடைய ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பகல் நேரத்தில் நல்லா இருக்குது, மத்தியானத்துக்கு மேலே சாயந்தர நேரத்தில் சற்று முடிவுகளை எடுப்பதை தவிர்த்து கொள்வது நல்லது. சில விஷயங்கள்லாம் ஒரு அழுத்தங்கள் இருந்துருக்கும், அந்த அழுத்தத்தை தாண்டியும் கடவுள் இருக்கார் நம்ம காப்பாற்றுவாருங்கிற ஒரு பெரிய நல்லது. அதாவது ஒரு வகையில் பெரிய ஒரு 10 பேருக்கு பாதிக்கிறது, நமக்கும் பாதிக்கிறது. நீங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டேன், உங்களுக்கு மட்டும் பாதித்தா தான் நம்ம யோசிக்கணும். பட் 10 பேருக்கும் பாதிச்சு நம்மளுக்கும் பாதிச்சுன்னா நேச்சர் இது, அதனால் இதை தாண்டி வருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்கள் தானாகவே தோணும். துளாராசி அன்பர்களுக்கு அப்சர்வேஷன் ஜாஸ்தி,
எப்போவுமே ஒரு காரியத்தை நடக்கும்பொழுது இதில் ஏன் நடக்கிறதுங்கிறத ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும். ஹோட்டல் நடத்தின்னு இருக்கோம், லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் கட்டிட வேலையில் இருந்துட்டுருக்கோம், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான ஃபீல்டில் இருந்துருக்கோம், ரியல் எஸ்டேட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இன்னொருத்தர் நான் வேலை போயின்னு தினக்கூலிக்கு தான் நான் போயின்னு சொல்கிறவங்களுக்கு கூட நன்னா தான் இருக்குது. இன்றைய தினத்தில் நல்ல பலன்கள் கூடி வரும். துளாராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ராகவேந்திர வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு. விருச்சிகராசி நண்பர்களுக்கு, விருச்சிகராசிக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப சூப்பராக இருக்குது. வேலை வாய்ப்பு நன்னா இருந்துகிட்ருக்கும், அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா தொழில் நன்னா இருந்துகிட்ருக்கும், மற்றவங்க கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்னா இருந்துகிட்ருக்கு. கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. சில நேரங்களில் ஃபோனை பார்த்து 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 கண் சம்மந்தமான உபாதைகள் இருக்கும். கேம் விளையாடுறதே முழுசாக டைமாக வச்சுக்கப்படாது. ஒரு 10 நிமிஷம் விளையாடலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபோனில் சொல்லின்னு இருக்கேன், பட் நான் ஸ்போர்ட்ஸில் போயின்னு இருக்கேன் சார், டென்னிஸ் பிளேயராக இருந்துட்டுருக்கேன் சார், நான் வந்து கிரிக்கெட்டராக இருந்துட்டுருக்கேன். உங்களை சொல்ல நீங்கள் முழு நேரம் அதை தான் பண்ணணும். அதனால் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருந்துட்டுருக்கு. விருச்சிகராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் எதையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறது அற்புதமான பலன் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் மதிப்பு மரியாதை வெற்றி பெறுவீங்க. மிகப்பெரிய நிலைக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு, விஷுவலைஸ்டாக கனவு கண்டவங்களுக்கு கண்டிப்பாக நடந்துடும். என்னமோ சார் எனக்கு ஒரு பாசிட்டிவாக இருந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். வீட்டில் வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்பட்டுருந்த சார், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நீங்கள் ஒரு பிளான் பண்ணி தொழில் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் விருச்சிகராசி நண்பர்களுக்கு உண்டு. இன்றைய தினத்தில் மலைக்கோயில் முருகப்பெருமான் வழிபாடு, வேல் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசிக்கு இன்றைய தினத்தில் நன்னா இருக்கா, ரொம்ப நன்னா இருக்குது. கடன் விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேலை விஷயங்களே மற்றவங்ககிட்ட சொல்லப்படாது. ஃபைல்ஸு கூட வேலை செஞ்சவன் நன்னா தான் பேசுவாள். மறைமுக எதிரிகள், அவங்க நேர்முக எதிரிகிட்ட போய் அப்படி கனெக்டிவிட்டியாக இருந்துட்டுருப்பா. இங்கே ஒன்று சொல்கிறது அங்கே போய் சொல்லிவிடுவா. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் தான் சொன்னேன்றதை பூதாரமாக அப்படியே கொண்டு போய் விட்டுருவா. ஸோ 70 நன்னா இருக்குது, 30% இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. இதை மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துட்டால் போதும். பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் நிறையா இருக்குது. நினச்ச காரியத்தை சாதிச்சிருவீங்க. மற்றவங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் வேலை செய்யும். இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். தனுசு ராசி நண்பர்களுக்கு தெய்வானுகிரகங்கள் கண்டிப்பாக உண்டு. பண விவகாரங்களில் மற்றவங்ககிட்ட வாங்கி இன்னொருத்தட்டம் கொடுக்கும்போது கவனம் தேவை. ₹1 லட்சம் கொடுக்குறேன், அந்த பக்கமே போயிடப்படாது. வண்டி வாகனம் சம்மந்தமான தொழில் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க நல்ல முயற்சி, நல்ல முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். டெக்னாலஜி, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய டெலிகாம் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, இந்த ஆன்லைன் சம்மந்தம், வெப்சைட் சம்மந்தமாக, அதே சமயத்தில் ஒயரிங் சம்மந்தமாக, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. சாஃப்ட்வேர் டெவலப்லாம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தனுசு ராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா மகாலட்சுமி வழிபாடு, அஷ்டலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகரத்துக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதாவது நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் பார்த்து 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 பழகி, என்ன சார் லைஃப்பில் இப்படி இருந்துட்டு இருக்கேங்கிற அப்படி ஒரு கவலைகள் இருந்துகிட்ருக்கும். நெவர் எவர் வரி அபவுட் தட். நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடிய ஒரு மாற்றங்கள் உண்டு. சொந்த பந்தங்கள் கூடி வருவாங்க, பேசுவாங்க, நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். பேசாத நபர்கள் பேசுவாங்க. சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தீங்க, ஜெயிச்சு வந்துடுவீங்க. பலவிதமான சோதனைகள் இருக்கும், அதனால் சாதனை படைக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்குது. இடமாற்றமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அன்பான பிரியானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். சங்கீதம், அதே சமயத்தில் பேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஆல்பம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு பெரிய முயற்சியில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஒன்று ஃபெயிலியர் ஆயிருமா நினைப்பீங்க, ஆனால் சக்ஸஸ் ஆகிடும். நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் பெருசாக முயற்சி பண்ணதான் ஒன்றுமே இல்லாமல் இருக்காது, ஆனால் சாதாரணமாக நினச்சிருப்பீங்க, அது ஒரு பெரிய டெவலப் ஆகும். இறைவனுடைய கருணை ஆசீர்வாதம் தான். இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு நிதானமாக செயல்பட்டு விரதம் இருந்து, விரதம்னா என்ன, மௌன விரதம் இருந்து சில விஷயத்தை சாதிச்சிங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி வழிபடக்கூடிய தெய்வம் அன்னபூர்ணி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களுக்கு, கும்பத்துக்கு இப்படி கிரகநிலைகள் எடுத்து பார்க்கும் பொழுது நன்னா இருக்குது. ஏதாவது வீடு வாங்குறது, இடம் வாங்குறது போன்ற விஷயங்களும் உங்களுக்கு நன்னா இருக்கும். சேமித்து வைக்கிறது, எங்கே சார் சேமித்து வைக்கிறது, வரதுக்குள்ளே செலவாயிடுது. ஒரு ₹2 எடுத்து உண்டியில் போட்டு வைங்க. இன்றைக்கி ஆரம்பித்த விஷயம் பின்னாடி எப்படி வருதுன்னு பாருங்களேன். அப்படி படிப்படியாக டெவலப் ஆகும். கொஞ்சம் விரயங்கள் இருக்க தான் செய்யும். சூரியன் 12ஆம் இடத்துல உட்காந்துருக்கார் இல்லையா, அதனால் டோன்ட் வரி. அதை பற்றி நெவர் எவர் வரி அபவுட் தட். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா அந்த டயத்தை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மற்றவர்கள் பேசும்படி ஒரு விஷயத்தை இறைவன் நம்மளை வச்சுருக்காரு, அதுவே ஒரு பெரிய கருணை அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிட்டு இருக்கணும். ஒரு காரியத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி மற்றவர்கிட்ட சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது.
உற்றார் உறவினர் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். முந்தி இருந்த ஆரோக்கியத்துக்கு இப்போ நமக்கு தேவையில்லைன்னு சொல்லும்போது கடவுள் கொடுத்த ஒரு பெரிய அனுக்கிரகம் அப்படின்னு நினச்சிக்கிறது நல்லது. இந்த தினத்தில் ஆஞ்சநேயர் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள். உங்களுக்கு தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மீனராசி நேயர்களுக்கு மீனத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த தினத்தில் அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கும். இங்கேயும் அலைச்சல்கள் இருக்கும். ஏதோ ஒரு 4-5 நாள் இருந்த டென்ஷன் இப்போ அப்படியே கண்டினியூ ஆகுதுங்கிறத வச்சுக்கோங்க. பட் சக்ஸஸ் தான். வேலைகள் இருக்கும்போது தானே நமக்கு வந்து மனசு வந்து எங்கேஜாக இருக்கும். ரொம்ப போட்டு அப்படியே போட்டு மனசை போட்டு வருத்தி எடுத்துருக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்தளவுக்கு டென்ஷன் இருக்குது. இதை விட பண்ணுறவங்களுக்கு அதை விட டென்ஷன் இருக்கும். அதனால் இப்போ இருக்கிற டென்ஷன்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, பெருசாகவும் எம்போஸ் பண்ணிக்காதீங்க. அதனால் சிம்பிளாக விடுங்க. அந்த காரியங்கள்லாம் நடக்கும். அதற்குண்டான நபர்கள்ட்ட கொடுக்கும்போது சிலது சக்ஸஸ் ஆகும், சிலது வீக்காக தான் இருக்கும். நீங்கள் அந்த காரியத்தை நடத்தும்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரும். தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, லக்ஷ்மி வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம், அதாவது மனம் வந்து ரொம்ப கவலையாக இருக்கும்போது நான் வந்து என்ன சார் பண்ணுறது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்போது நான் என்ன பண்ணுறதுன்னா 2 விஷயத்துக்கு நான் வந்து எப்போவுமே சொல்லுவேன். ஒன்று, கோசாலை இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வரணும், நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், துளசி இருந்ததுன்னா துளசிக்கு அப்படி ஜலத்தை ஊற்றிட்டு பக்கத்தில் உட்காந்து ராமநாமத்தை ஒரு 108 முறை சொல்லி பாருங்கள். மிகப்பெரிய மன அமைதியாகும். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அப்படியே உங்களுக்கு காமாக அப்படி மாறி போயிடும். அதேமாதிரி புல்வெளி இருக்குது பார்த்திங்களா, அதில் நடந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் தெரியக்கூடியதாக இருக்கும். எஸ், இந்த 3 விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தீராத நோய் இருக்கக்கூடிய, தீராத பிரச்சனைகள், நோய் இருக்கக்கூடிய, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா முதல்ல அந்த வீட்டிலேருந்து இடம் மாற்றுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. சில நேரம் ஜாதகத்தை பார்த்து ஜாதகத்தில் இருக்காது, பட் அந்த வீடு வந்து சரியில்லாமல் இருக்கும். அது நிறைய வீடுகளில் நான் பார்த்துருக்கேன், வாஸ்து ரீதியாக பார்த்துருக்கேன். இப்போ அந்த வீடுகளில் எந்த மூலை சரியிலையோ அந்த விதமான பிரச்சனைகள் வரதை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதே சமயத்தில் ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஏதோ கடவுள் இன்ட்யூஷனாக காமிச்சிடுறாரு சார், அது உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதை மெடிடேட் பண்ணி அதை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க, அதை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வில் பி கனெக்டட் வித் த நேச்சர். அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் 3 விதமான கடன்கள் நமக்கு இருக்கும். பித்ருக்கடன், தெய்வக்கடன், தேவதா கடன்னு சொல்லுவாங்க. பித்ரு கடன் அப்படிங்கிறது பெரியவங்களுக்கு நாம் பண்ணக்கூடிய முறைகள். சரியாக பண்ணாலும் எங்கேயோ ஒரு 32 பாயிண்ட்ஸ் இருக்குது, அதில் எங்கேயா மிஸ் பண்ணியிருப்போம், அதனால் ஏற்படுறது. அதற்குண்டான பரிகாரங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து செஞ்சுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் தெய்வக்கடன்னா வேண்டுதல், அந்த வேண்டுதலை சரியாக பண்ணுறது. குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வீக வழிபாடுகளை சரியாக பண்ணுறது. இது 3ஐயும் கரெக்டாக பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து தேவதா கடன். நம்ம சுற்றி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு குறை சொல்லாமல் ஏதேனும் செய்யக்கூடிய கடமைகளை கரெக்டாக பண்ணுறது. இந்த 3 பிரச்சனைகளை, 3 விதமான தோஷங்களை, 3 விதமான கடன்களை ஒரு மனிதன் சரியாக பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். பெரிய தோஷங்கள் இருக்கும்போதும் நம்ம பண்ண புண்ணியம் நம்மளை காப்பாற்றும். ஸோ இதை உங்கள் ஜாதகத்தில் இங்கே செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொன்னேன், ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசத்தின் மூலமாக காசி யாத்திரை இருக்குது. இந்த காசி யாத்திரையில் நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா.